இந்திய பங்கு சந்தையில பெரிய மாற்றம் நடந்துட்டு இருக்கு. உள்நாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் அதிகமா ஆதிக்கம் செலுத்துறாங்க. வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் கொஞ்சம் கொஞ்சமா காசு எடுக்கறாங்க. தனியார் புரமோட்டர்களும் இந்திய அரசாங்கமும் உரிமையில மாற்றம் கொண்டு வராங்க. இந்த மார்க்கெட் இப்போ உள்ளூர் காசை பொறுத்து இருக்கு, வெளிநாட்டு காசை பொறுத்து இல்ல. இது பெரிய காலப்போக்குல நடக்குற மாற்றம். 1. வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர் உள்நாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் விகிதம். வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர் உள்நாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் விகிதம் 2025ல ரொம்ப குறைஞ்சிருச்சு. 2024ல இருந்து கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே இருக்கு. உள்நாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் ஓட ஹோல்டிங்ஸ் அதிகமாகுது, ஆனா வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர் ஓட ஹோல்டிங்ஸ் குறையுது. இந்த விகிதம் 10 வருஷத்திலேயே கம்மியா ஆகிருச்சுன்னு. இது முக்கியமான விஷயம். இந்த மாற்றம் எவ்வளவு பெருசுன்னு சொல்லுது. இது வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர் காசு வெளியே போகுது, உள்நாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் காசு உள்ள வருது. இது தற்காலிகம் இல்ல, பெருசா நடக்குற மாற்றம்னு சொல்லுது. லாஸ்ட் 10 இயர்ஸ்லயே இதுதான் பெரிய மாற்றம். 2025 போக்கு டேட்டாவுல வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர் இன்னும் மார்க்கெட்லா விக்கறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாற்றம் இன்னும் நடக்குதுன்னு சொல்லுது. உள்நாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் ஓவர்டேக் பண்ண சான்ஸ் இருக்கா? உள்நாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் ஓட ஹோல்டிங்ஸ் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர் ஓவர்டேக் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது பெரிய விஷயம். வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர் தான் பெருசா ஆளுவாங்க, அத உள்நாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் மாத்தலாம்னு சொல்லுது. வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர் கம்மியாகுது, உள்நாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் அதிகமாகுதுன்னு கிராப்ல தெளிவா தெரியுது. வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர் கேஷ்லா விக்கிறதுக்கு காரணம் ட்ரம்ப் ரிட்டர்ன். ஆனா யூஎஸ் மார்க்கெட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. வேல்யூவேஷன் கன்சர்னால வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர் கேஷ்லா விக்கறாங்கன்னு டேட்டாவுல சொல்லியிருக்காங்க. 2. உள்நாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் காசு உள்ள வருது, வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர் காசு எடுக்கறாங்க. உள்நாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் முதலீடு பண்றாங்க. உள்நாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் ஹோல்டிங்ஸ் 10 விழுக்காடு இருந்து 16 விழுக்காடு ஆகிருச்சு. ஆனா வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர் ஹோல்டிங்ஸ் 22 விழுக்காடு இருந்து 13 விழுக்காடு ஆகிருச்சு. உள்நாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் ஹோல்டிங்ஸ் அதிகமாகுதுன்னு கிராப்ல தெளிவா தெரியுது. 3. சில்லறை எஸ்ஐபி ஓட தாக்கம். ரீடெயில் ஆளுங்க எஸ்ஐபி காசு போடறது உள்நாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் ஓட காசு வளர்ச்சியை உதவுது, மார்க்கெட்ல லிக்விடிட்டிய இம்ப்ரூவ் பண்ணுது. டேட்டாவுல சொல்லியிருக்காங்க உள்நாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் ரீடெயில் எஸ்ஐபி சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்ஐபி முக்கியமான காரணம். எஸ்ஐபி ரீடெயில் ஆளுங்க காசு போடறது உள்நாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் ஓட காசு வளர்ச்சியை தான் முக்கியமா சப்போர்ட் பண்ணுது. ரீடெயில் ஆளுங்க எப்படி நினைக்கிறாங்கன்னு சொல்லுது. 4. தனியார் புரமோட்டர்கள் ஸ்டேக்க கம்மியாக்கறாங்க, ஹோல்டிங்ஸ் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே போகுது. டேட்டாவுல சொல்லியிருக்காங்க தனியார் புரமோட்டர்கள் ஹோல்டிங்ஸ கம்மியாக்கறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் பெருசா ரெக்கார்ட் குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆல புரமோட்டர்கள் ஹோல்டிங்ஸ் குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட்ஸ் கம்பெனிக்கு பப்ளிக் ஆஃபரிங் இல்லாம இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட காசு ரைஸ் பண்ண உதவிடுது. டேப் அவுட் சின்ஸ் கோவிட்-19 இந்த ஃபிரேஸால புரமோட்டர்கள் ஸ்டேக்க கம்மியாக்கறாங்கன்னு தெரியுது. தனியார் புரமோட்டர்கள் ஹோல்டிங்ஸ் குறையுதுன்னு கிராப்ல தெளிவா தெரியுது. 5. இந்திய அரசாங்கம் ஹோல்டிங்ஸ். இந்திய அரசாங்கம ஓட மார்க்கெட் ஷேர் அதிகமாகுது, பிஎஸ்யூ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னால கோவிட்-19 இருந்து இந்திய அரசாங்கம ஹோல்டிங்ஸ் அதிகமாகுது, பிஎஸ்யூ ராலி ஆலான்னு சொல்லியிருக்காங்க. ரீசன்ட் செல் ஆஃப் ஆல கொஞ்சமா குறைஞ்சதுன்னு சொல்லியிருக்காங்க. பிஎஸ்யூ ராலி கனெக்ஷன் பிஎஸ்யூ ஸ்டாக்ல ராலி ஆலா இந்திய அரசாங்கம ஹோல்டிங்ஸ் அதிகமாகிருச்சு. அரசாங்கம் ஸ்டேக்க விக்கிறதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லுது. ரீசன்ட் செல் ஆஃப் பத்தி சொல்லியிருக்காங்க. 6. துறை வாரியான ஷேர்ஹோல்டிங் பேட்டர்ன். பேங்கிங் அண்ட் ஃபைனான்சியல்ஸ் HDFC ICICI வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர் உள்நாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் 2 பேரும் முதலீடு பண்றாங்க. FMCG எனர்ஜி டெக்னாலஜிலையும் முதலீடு பண்றாங்க. உள்நாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது. டேட்டா இன்னும் டீடைலா சொல்லுது. தனியார் புரமோட்டர்கள் இந்திய அரசாங்கம புரமோட்டர்கள் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர் MF இன்சூரன்ஸ் கம்பெனிகள் ரீடெயில் HNI இன்னும் சில பேர் ஷேர்ஹோல்டிங் பேட்டர்ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனான்ஷியல்ஸ்ல வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர் தான் பெரிய ஷேர்ஹோல்டர்னு சொல்லியிருக்காங்க.
துறை வாரியான பிரேக் டவுன் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் கிராப்ல காட்டியிருக்காங்க. துறை வாரியான பிரேக் டவுன்ல தெரிஞ்சுக்கலாம். தனியார் புரமோட்டர்கள் கன்சியூமர் டிஸ்கிரிஷனரி எனர்ஜி எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரியல்ஸ் மெட்டீரியல்ஸ்ல பெரிய ஷேர் ஹோல்ட் பண்றாங்க.